உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். என்னோட பேர் அப்துல் காதர். இந்த ஒரு நிகழ்வு எதுக்காக, இந்த ஒரு நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அயலக இளைஞரணி சார்பா ஜென்சி மீட் நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதுல சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஜென்சி டிஎம்கேனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு யாசர் அராஃபத் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க நேர்காணல்ல. வெல்கம் டு மிஸ்டர் பிரதர். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருந்தது உங்களுடைய ஜென்சி மீட்? பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. கடல் கடந்தும் இந்த கொள்கையை பேசக்கூடிய இந்த கழகத்திற்காக தோல்விக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் என்னைக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில நேற்றைய நிகழ்வு இருந்துச்சு. அதுவும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், இங்க இருக்கக்கூடிய அயலகணி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் ரொம்ப மிக சிறப்பாகவே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய சக்சஸை தான் இது கொடுத்துருக்கு அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா. ஏன்னா அது அவ்வளவு ஆரவாரம் இருந்தது. இதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸும் வரும் இல்லையா? கண்டிப்பா, எல்லாத்துக்கும் வரும் இல்லை? இல்லை, எனக்கு அதுதான் ஆச்சரியம். என்னன்னா, இந்த பொறுமை ஒண்ணு இருக்குல்ல, இந்த பொறுமைன்ற ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறீங்க? ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி வேணா வரும், அதை கையாளுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி? இல்லை, நம்ம எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதுல நெகட்டிவிட்டி இருக்கும். குடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா, நல்லதுன்னு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி கெட்டதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும். மது பிரியர்கள். ஆமா, அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே இது நல்லதுதான் ஒரு கூட்டம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கெட்டதுதான் அப்படின்ற ஒரு கூட்டமும் இருக்கும். அதனால விமர்சனம் செய்யறாங்க, கேலி கிண்டல் பண்றாங்க, தனி மனித தாக்குதல் நடத்துறாங்க, இல்லாட்டி எங்களுடைய குடும்பத்தையே இழுத்து பேசுறாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில பேசுறாங்கன்னா, நாங்க ஏதோ ஒரு விளையாட்டு விஷயத்த பண்றதுனால எங்களை விமர்சிக்கல, இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறோம். திமுக தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்குன்ற விஷயத்த கொண்டு போய் சேர்க்கிறோம். மக்களுக்கான தலைவர் இங்க களத்துல உங்களோட போராடிட்டு இருக்கிறாரு, உங்களுடைய தலைவர்களை திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க, உங்களோட நிக்கக்கூடியவங்களை தேடுங்கன்னு சொல்றோம். இந்த உண்மைகளை பேசுறதுனால விமர்சனம் பண்ணுவாங்கன்னா அந்த விமர்சனத்தை எதிர்கொள்றதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சூப்பர். அந்த ஸ்பிரிட் நான் பெரிய வார்த்தை வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம், நான் நிறைய கேள்விப்பட்ட விஷயத்துல இருந்து, விமர்சனங்கள்ல இருந்து நான் கேள்வி கேட்கிறேன். இது வந்து நான் திமுகவோ இல்ல வேற எதுக்காகவோ கேட்கல, நான் ஒரு பொது மனுஷனா நான் பாக்குறத வச்சு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். திமுக இந்த டிஎம்கே ஜென்சி டிஎம்கேன்றதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா, திமுகவுக்கும் இந்த ஜென்சி டிஎம்கேக்கும் என்ன தொடர்பு? இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன, இல்லாட்டி பல நபர்கள் இந்த ஜென்சி டிஎம்கே மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஜென்சி டிஎம்கே இளைஞர்களை உருவாக்குனதே திமுக தான். அவங்க என்ன பேசணும் மேடைகள்ல அப்படிங்கிற முடிவை எடுக்கிறது திமுக தான். அவங்களுக்கான பேமெண்ட்டை கொடுக்கறது திமுக தான். 200 ரூபா தான் கொடுக்கறதா சொல்றாங்க. ஆனா அந்த 200 ரூபாவை கூட திமுகவினுடைய தலைமை தான் கொடுக்குது, ஸ்டாலின் தான் கொடுக்கிறாரு, உதயநிதி தான் கொடுக்கிறாரு, இப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நீங்க இதனுடைய ஆரம்பகால வரலாறுல இருந்து எடுத்தீங்கன்னா இது எந்த அடிப்படையில போய்கிட்டு இருக்குன்றது தெரியும். முதல்ல திமுக தேர்தலில் தோல்வி அடைந்ததுக்கு பிறகு நான் தான் ஒரு முடிவு எடுத்தேன். இளைஞர்கள் எல்லாருமே அந்த சைட்ல தான் இருக்காங்கன்னு திருப்பி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா என்னைக்கா இருந்தாலும் சரி, திமுகவினுடைய இளைஞர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு ரசிகர்களாக வந்து அரசியல் கட்சி தலைவர்களாக மாறின இயக்கம் கிடையாது திமுக. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு போராட்டத்திற்கு பிறகும் அந்த இடத்துல இந்த இயக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு தலைவர் கலைஞர் அவங்க இருக்கக்கூடிய நேரத்துல இன்றைய முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க தான் இளைஞரணியை உருவாக்குறாங்க. எந்த நோக்கத்துக்காக? கலைஞரை பெருசா பேசணும், ஒரு நடிகரை பெருசா பேசணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இந்த இளைஞர்களை, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களை கொள்கை பிடிப்போட மாற்றணும். மாநிலத்துக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா ஒரு விஷயத்துல அவங்க ஈடுபடுறாங்கன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு உருவாக்குனார். அவருக்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய நேரத்துல இளைஞரணி செயலாளராக இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உருவெடுக்கிறார். அப்போ இந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில இல்லைனாலும் சரி, இளைஞர்கள் இந்த இயக்கத்திற்காக இருப்பாங்க, இந்த இயக்கத்திற்காக போராடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையோட கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை எதிர்த்து உங்ககிட்ட யங்ஸ்டர்ஸ் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வயசானவங்க தான். ஏன்னா ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கும் போதே சொன்னாரு, வயதானவர்கள் முதியோர்கள் இல்லாத சட்டமன்றத்தை நாங்க உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வயசான ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க கிட்டயும் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக நான் ஆரம்பிச்சதுதான் இந்த ஜென்சி டிஎம்கே. இந்த ஒரு துவக்கம் பிற்காலத்துல எப்படி போச்சுன்னா, பல இளைஞர்களை நாங்க சேர்த்துக்கிட்டு இந்த இளைஞர்கள் எல்லாருமே யாருன்னா சோசியல் மீடியாவில் திராவிட கொள்கையை பேசக்கூடியவங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சி அரசியலுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவங்க. இப்படி உருவாக்கப்பட்ட இயக்கம், இப்படி உருவாக்கப்பட்ட ஜென்சி டிஎம்கே ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம்னு முன்னெடுக்கும் பொழுது பல தடைகள் வந்துச்சு. அதை பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அந்த தடைகள் வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு இடம் கொடுக்கப்படலை.
ஒரு அண்ணா நகர் டவர் பார்க்ல 20 பேர் வச்சு நடத்தலாம்னு பார்த்தா 1000 பேர் கூடுவாங்க, 1500 பேர் கூடுவாங்க, 2000 பேர் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறையில இருந்து எங்களுக்கு செய்தி வரும்பொழுது, அப்பனா இதை பொதுவெளியில் நடத்த முடியாது, ஒரு மண்டபத்துக்குள்ளதான் நடத்தணும் அப்படின்னு போகும்பொழுது மண்டப ஓனர்களை இங்க இருக்கக்கூடிய இப்போ ஆட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மிரட்டுறாங்கன்ற செய்தி வருது. அப்ப எங்கேயுமே எங்களுக்கு இடம் கிடைக்கலன்றதுக்கு அப்புறம் தான் நாங்க அறிவாலயத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்ற முடிவை கூட நாங்க எடுக்கல. இந்த மாதிரி எங்களுக்கு எங்கேயுமே இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நேரலை போடுறோம். அந்த நேரலையை பார்த்துட்டு திமுகவினுடைய தலைமையில இருந்து எங்களுக்கு போன் வருது, இந்த கழகத்துக்காக பேசுறீங்க, இந்த கழகத்தினுடைய கொள்கையை கொண்டு போய் பேசுறதுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு இடம் கொடுக்கப்படலைன்னா ஏன் எங்கெங்கயோ போறீங்க, நம்மளுடைய கட்சிக்கு ஆபீஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரங்கத்தை பயன்படுத்திக்கோங்க, அந்த அரங்கம் கட்சிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஜென்சிடிஎம்கே நிகழ்வு முதல்ல கட்சி ஆபீஸ்க்குள்ள நடந்தனால இது கட்சியினுடைய முன்னெடுப்புன்னு பேசப்படுது. ஆனா உண்மையான காரணம் கட்சியினுடைய ஆபீஸ்ல நடந்துச்சுன்றதுக்காக கட்சி நடத்துறாங்கன்றது கிடையாது. எங்களுக்கு இடம் கிடைக்கலன்றதுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை கைவிட்டுற வேண்டாம்ன்றதுக்காக கட்சிக்குள்ள போனோம். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நாங்க அந்த இடம் எங்களுக்கு கிடைக்கலன்ற செய்தியை சொல்ற வரைக்கும் கூட கட்சியில இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுக்கும் தெரியாது இப்படி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு இளைஞர்கள் சில பேர் முன் வர்றாங்க அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கே அந்த செய்தி தெரியலன்ற அப்போ அவங்க எப்படி இதை முன்னெடுத்திருக்காங்கன்ற விஷயம் நீங்க அவங்க கிட்ட வந்து கலந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலையா? சீனியர்ஸ் கிட்ட நாங்க இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்காதா? என்ன இவங்க இப்போ வந்தாங்க, நம்மலாம் சீனியர்ஸா இருக்கோம் திமுகக்குள்ள, நம்ம கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி எதுவும் விமர்சனம் இல்ல? நாங்க பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க அந்த இளைஞர்கள் கூடணும்னு சொன்னோம்ல, இவங்க யாருமே கட்சிக்குள்ள கிடையாது. இப்ப நான் பேசுறேன்னா என்கிட்ட திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கார்டு கூட கிடையாது, என்கிட்ட இருக்கக்கூடிய எந்த தோழர்கள் கிட்டயுமே அந்த கார்டு கிடையாது. அப்போ கட்சி கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது, நாங்க கட்சியினுடைய வளையத்துக்குள்ளேயும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நாங்க ஏன் ஒருத்தர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அடிப்படையில தான் யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நாம இந்த கொள்கையால இந்த கழகத்தால இவங்க கொடுத்திருக்க கூட ஆட்சியால பயனடைஞ்சிருக்கோம். அப்போ இந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நான் இந்த கட்சியில இருந்து தான் இந்த கட்சியை காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது. வெளில இருந்தாலும் நான் உதவி செய்வேன். ஏன்னா நான் இந்த கட்சியில இருக்கிறேன்றதுக்காக எங்க அம்மாவுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கல, நான் இந்த கழகத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கலைஞர் கொடுக்கல, எல்லாருக்கும் தானே கொடுத்தாரு. அப்ப எல்லாருக்குமே இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குதானே, அந்த அடிப்படையில கொண்டு கூட்டம் தான். சோ அதனாலே ஒருத்தவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களா, அவங்க கிட்ட அனுமதி வாங்கணுமா அப்படிங்கிற அவசியமே எங்களுக்கு தேவைப்படாம போச்சு. சரி, இதே இதுல நீங்க ஒரு வீடியோ ஒண்ணு போஸ்ட் பண்ணிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த ஜென்சி மீட்டப் நடக்கக்கூடிய இடங்கள்ல எந்த ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையோ இல்ல பொறுப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி யாரையுமே மேடையில ஏத்திராதீங்க, இது வந்து முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் தான் நடத்தணும் அப்படின்றதுல நீங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க. எதனால அப்படி? இல்ல, இது எதுக்காகன்னு சொன்னா, இன்னைக்கு ஜென்சி டிஎம்கே நிகழ்வுல பங்கேற்கக்கூடிய எல்லா நபர்களுமே யாரா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கட்சியினுடைய தலைவர்களுடைய பிள்ளைகள், ஒன்றிய செயலாளர் புள்ள, பகுதி செயலாளரோட புள்ள, மாவட்ட செயலாளரோட புள்ள, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களோட புள்ள, இப்படி கிடையாது. ஆனா பேசப்படுறது அப்பா தலைவரா இருக்காரு அதனால பிள்ளைய நிகழ்ச்சிக்கு அனுப்பி வச்சாங்க இப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இருக்கு. ஆனா வரக்கூடிய இளைஞர்கள் திமுகவினால எப்படி ஒரு 6 இளைஞர்கள் இந்த கட்சியினுடைய ஆட்சியால பயனடைஞ்சோம்னு ஆரம்பிச்சோமோ, அதே போல இங்க வரக்கூடிய 500 இளைஞர்கள் 1000 இளைஞர்கள் இந்த கழகத்தினுடைய திட்டங்களால பயனடைஞ்சவங்க தான், பொதுவான மக்களாக தான் உள்ள வராங்க. அப்படி அவங்க வரக்கூடிய நேரத்துல பல அரசியல் மேடைகளை போல இந்த மேடைகள்லயுமே தலைவர்கள் வர்றது, ஷால்வையை போடுறது, அவங்களுக்கு புத்தகங்களை அன்பளிப்பா கொடுக்கறது, வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே வாழ்த்தி வாழ்த்தி செய்தி சொல்றது, இல்லாட்டி ஒரு பெரிய கட்சி தலைவர் வராருன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்துறது, இந்த ஒரு பிம்பத்துக்குள்ள நம்ம போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எந்த தலைவரா இருந்தாலும் சரி அவங்க வந்தா அவங்கள மேடை ஏத்த வேண்டாம், அவங்க வருவாங்க தான், நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வரட்டும், எங்களை வழி நடத்துறதுக்கு வரட்டும், ஆனா அவங்களுக்கு மேடையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இது இளைஞர்களுக்கான கூட்டம், இளைஞர்களால முன்னெடுக்கப்படுற கூட்டம் அப்படிங்கறத உறுதியா பின்பற்றணுங்கிறதுக்காக தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. சரி, நீங்க இப்ப இளைஞர்களுக்கான கூட்டம்ன்றதுனால நான் இதை கேட்கிறேன். சமீபத்தில் நடந்த நீட் எதிர்ப்பு போராட்டம், இந்த பேன் நீட் ஃபேர் நீட், இது ரெண்டுக்குமே பெரிய குளறுபடியா நடந்துச்சுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல நடந்த சிஜேபியினுடைய ஒரு போராட்டம் நடந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி டிஷர்ட்டோட, திமுக ஜென்சி டிஷர்ட்டோட உள்ள உட்காந்துருக்காங்க. அப்ப அதை ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, எதுக்காக இவங்க வந்து உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி டிஷர்ட்டோட இருக்காங்க, பிராண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்றதும் அவர் சொல்றதும் ஒன்னா தானே இருக்கு, எதுக்காக இதுல அரசியல் கலக்கணும்? இது மாணவர்களுடைய போராட்டம் தானே? இல்ல, இந்த சிஜேபியினுடைய போராட்டத்துக்கு பிறகு ஜென்சி டிஎம்கே மேல சில கூடுதல் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஏன்னு சொன்னா, நீங்க ஏன் உள்ள போனீங்க,
சிஜேபி தானா நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தை திமுக கைப்பற்ற நினைக்குது. ஏன்னு சொன்னா இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து எங்களுக்கு ஏதோ பல காரணங்களுமே இல்லாத மாதிரி இதை ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு நீட் எதிர்ப்புங்கிற பேர்ல இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துக்கு நாங்க பெரிய ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்காக திமுக கையில் எடுக்குது. அதுக்காக ஜென்சி இளைஞர்களை கட்சி தான் அனுப்பி வச்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சிஜேபியினுடைய இந்த போராட்டம் அப்படிங்கிறது நீட்டை ரத்து பண்ணணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. டெல்லியில வேணா ஃபேர் நீட்டா இருக்கலாம், தமிழ்நாட்டில் அவங்க வச்ச கோரிக்கை பேன் நீட் தான். அவங்களுடைய அறிவிப்பே எப்படி இருந்துச்சுன்னா எந்த கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள் வேணாலும் வந்து பங்கேற்கலாம். அதனாலதான் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க வந்து பேசினாங்க. அதே போல கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய ஆபீஸ்ல தான் நடந்துச்சு. நடத்துறது சிஜேபி பார்ட்டிக்காரங்க. அதுக்கு மாணவரணி ஆதரவு தருது திமுக அறிவிப்பு செஞ்சாங்க. இப்படி பல கட்சியை சார்ந்த நபர்கள் அந்த இடத்துல வந்து கலந்துக்கிறாங்கன்னா இது எல்லா கட்சிக்காரங்களுக்குமான நிகழ்வு தான். அவங்க உங்களை கூப்பிட்டாங்களா? எங்களுக்கு போராட்டம் ஆரம்பிக்கிற நேரத்துல எங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை அணுகுனாங்களா? இல்ல, எங்கள்ல இருக்கக்கூடிய சில தோழர்களுக்கு அந்த அழைப்புன்றது வந்திருக்கு, எங்களுக்கு சப்போர்ட் தாங்க. சப்போர்ட் கூட ஜென்சி டிஎம்கே வாங்க, இளைஞர்கள் வாங்க அப்படி கிடையாது. திமுகவுக்கு நாங்க ஆதரவு தரோம், நீங்க திமுகவுக்கு எங்களுடைய போராட்டத்துக்கு வாங்கன்னா அவங்க கூப்பிட கிடையாது. நாங்க போனது எங்களுடைய மாநிலத்துல நடக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது திமுக வாங்கன்னு யாராச்சும் அழைப்பு கொடுத்தாங்களா? அனிதா இறக்கும் பொழுது திமுக வந்துதான் குரல் எழுப்பணும்னு யாரும் அழைப்பு கொடுத்தாங்களா? நம்மளுடைய மாநிலத்துல என் அக்கா நீட் எக்ஸாம் படிக்கிறா, அவளுக்கு ஏன் அந்த இக்கட்டான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னா இந்த சட்டத்தால தானே. என்னுடைய சகோதரி தான் இறந்து போயிருக்கிறா, தற்கொலை பண்ணிக்கிட்டா. நாளைக்கு நானோ இல்ல என்னுடைய தங்கையோ இல்ல எனக்கோ நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா அந்த நேரத்துல நீங்க நீட்டுங்கிற ஒரு தேர்வை வச்சு அவங்களுடைய மருத்துவ கனவை தடை செய்ய முயற்சி பண்றீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒண்ணு அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும்ல. அதுக்கு நான் கட்சியா தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு இளைஞர்களால முன்னெடுக்கப்படுற ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தருவதுல எந்த பிரச்சனையும் இல்லை தானே. அந்த அடிப்படையில தான் நாங்க போய் பங்கேற்றோம். கட்சியா வாங்க, ஜென்சி டிஎம்கே வாங்க அப்படிங்கிறது கிடையாது, இளைஞர்கள் போய் பங்கேற்ற நிகழ்ச்சி தான். சரி, அப்படி நீங்க சொல்ற மாதிரி பொதுவா எல்லாரும் வரலான்றப்போ ஏன் சனம் ஷெட்டிக்கு மட்டும் அந்த ஒரு எதிர்ப்பு வந்துச்சு? அவங்க பேசணும்னு நினைக்கிறப்போ அவ்வளவு பேர் வந்துட்டு கூச்சல் போட்டதும் இதெல்லாம் எதனால? கிளியரா சொல்லணும்னு நினைக்கிறேன். சனம் ஷெட்டி கூச்சல் போட்டதுக்கு இல்லாட்டி சனம் ஷெட்டியை ஏன் பேச விடாம போனீங்க அப்படிங்கிறதுக்கு கேள்வி நீங்க ஏன்ட்ட கேட்க கூடாது. ஏன்னா இது ஜென்சி டிஎம்கேவினுடைய நிகழ்ச்சிக்கு சனம் ஷெட்டி வந்து அவங்களுக்கு பேச அனுமதிக்கப்படல, அனுமதி ஏன் நீங்க கொடுக்கலன்னா என்கிட்ட கேட்கலாம். சிஜேபி நடத்தக்கூடிய போராட்டம் அங்க பேசுறதுக்கு எனக்கே அனுமதி கொடுக்கல. நானே அங்க எந்திரிச்சு நின்று மைக்க பிடிச்செல்லாம் பேச கிடையாது. சனம் ஷெட்டிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதா? உண்மையான விஷயம் என்னன்னா நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். அன்னைக்கு மாலையில இருந்து நைட்டு ஒரு 4 மணி வரைக்கும் அந்த சபையில தான் இருந்தேன், அந்த ப்ரொடெஸ்ட்ல தான் பங்கேற்றேன். சனம் ஷெட்டி வந்தாங்க, பேசணும்னு பேரு கொடுத்தாங்க. அவங்கள அனுமதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தா வெளில போவான்னு அனுப்பியிருப்பாங்களே தவிர மைக்க கொடுத்துட்டு பொறுப்பாளர்கள் பேசுவான்னு போயிருக்க மாட்டாங்க. அப்போ மைக்க கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க, அனுமதிக்க செஞ்சிருக்காங்கன்றது புரியுது தானே. அப்படி பேசக்கூடிய நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தை அங்க இருந்த எல்லாருமே ட்ரிகர் பண்ணுச்சு. என்ன சொன்னாங்க? இன்னைக்கு தளபதி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு மக்கள் கேட்கல. தாவேகா தலைவர் விஜய் இந்த விஷயத்துல மௌனம் காக்குறாருன்னு மக்கள் கேட்கல. எங்களுடைய மாநிலத்து முதலமைச்சர், நாங்கள் விரும்பினாலும் விரும்பாலும் எங்களுக்கு நீங்க தான் முதலமைச்சர்ன்றப்போ இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராடுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் இருந்தாங்க, எல்லாருமே நீட்டுக்கு எதிராக குரல் எழுப்பும் பொழுது இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் இவ்வளவு பெரிய முன்னெடுப்பு இந்தியா முழுக்க வைக்கப்படும் பொழுது ஏன் குரல் எழுப்ப மாற்றாருன்னு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது ஒருத்தவங்க மைக்க பிடிச்சுக்கிட்டு நான் நேத்து தான் போனேன், ஜனநாயகன் பார்த்தேன், FDFS ஷோ பார்த்துட்டு தான் இந்த கூட்டத்துக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், களத்துல இறங்கிட்டு இருக்கோம். நீங்க ஜனநாயகன் FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், வெளில வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இன்னைக்கு நான் போராட்டத்துக்கு வந்து நிக்கிறேன் அப்படின்னு நிக்கும் பொழுது அதை எந்த மாணவர்களா இருந்தாலும் எதிர்ப்பாங்க. அந்த விஷயம் தான் அங்கேயும் நடந்திருக்கு. எதிர்த்த மாணவர்கள் திமுக காரங்க கிடையாது. திமுக காரங்க 10 பேர் இருந்தாங்கன்னா அங்க கத்துனது 200 பேர் கத்துனா. 200 பேரும் ஏதேதோ ஒரு கட்சியில இருந்து வந்தவன் தான், சிஜேபியினுடைய போராட்டத்துல பங்கேற்றவன் தான். அப்போ அவங்களுக்கு வந்த எதிர்ப்புன்றது திமுகவினுடைய எதிர்ப்பு கிடையாது, அங்க இருந்த மாணவர்களுடைய எதிர்ப்பு. அப்போ ஜனநாயகன் படத்தை புரிய வைக்கலையா அந்த போராட்டத்துல? இந்த படம் வந்து இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த படத்தை எப்படி இவங்க எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணலாம், இந்த படத்தை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கலையா? இல்ல, இப்போ இந்த போராட்டத்தை திமுக முன்னெடுத்து இருந்து இல்லாட்டி தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இருந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகியிருந்தா ஏன் விஜய் இதை எதிர்த்து குரல் கொடுக்கல, ஏன் ஜனநாயகன் படத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல ப்ரொடெஸ்ட் நடக்குது, முதலமைச்சருடைய படமா அந்த ஜனநாயகன் படம் இருக்கு, அதை எதிர்த்து ஒரு கருத்து போட ஒரு வக்கில்லாத ஒரு முதலமைச்சர்
ஜனநாயகன் படத்துல சில சீன்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி ஒரு ட்ரைலரை ரிலீஸ் பண்றாருன்னு சொன்னா மாணவர்கள் எதை நினைப்பாங்க? ஏன்னா எங்களுடைய போராட்டத்துக்கு குரல் கொடுப்பியா இல்லாட்டி உன் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுவியா அப்படிங்கிற ஒரு கோவம் இருக்கும் தானே. அப்போ முதலமைச்சருடைய படமா ஜனநாயகன் வெளியில வரனாலதான் இப்போ உனக்கு படத்தை ரிலீஸ் பண்றதுதான் முக்கியமா, இல்ல இந்த மாநிலத்தினுடைய மக்கள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய உரிமைகள் முக்கியமா? இப்படிங்கிறது அடிப்படையில் தான் கேட்கப்பட்ட கேள்வி. அவர் முதலமைச்சரா இருந்தாருன்னா, இல்லாம இருந்திருந்தாருன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த சிஜேபியில தமிழ்நாடுக்குன்னு சொல்லி தனியா ஒண்ணு இருக்கா? ஏன்னா வந்துட்டு இந்த போராட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. என்ன சொன்னாங்கன்னா, சிஜேபின்னு ஒண்ணு கிடையாது, அது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறதே வந்து நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அது ரெண்டு விதமா பேசப்பட்டது. என்னன்னா, கடைசியா அவங்க தாவேகா அரசுக்கு நன்றி சொன்னாங்க, அதனால அவங்கள வந்து சிஜேபின்னு ஒன்னே காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரப்பூர்வமா சிஜேபி தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இதுல உங்க ஸ்டாண்ட்? இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சிஜேபி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கட்சி, பாரம்பரிய கட்சி அப்படிலாம் கிடையாது. இன்னும் அது கட்சியா பதிவு செய்யப்பட்டிருக்கான்றது கூட தெரியாது. சமீபத்துல திடீர்னு ஒரு நீதிபதியினுடைய ஒரு வார்த்தையினால, அவர் நீதிபதி காக்ரோச்னு சொன்னனால உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது. இதுக்கு தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எந்தெந்த மாநிலத்துல இதுக்கு பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்கன்ற அறிவிப்பு கிடையாது. எந்தெந்த மாநிலத்துல நாங்க எங்களுடைய சிஜேபி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் கிடையாது. சிஜேபின்னு ஒண்ணு வருது அப்படிங்கிறப்போ அதுக்கு பல மாநிலங்களையும் நாமளும் நம்மளுடைய ஸ்டேட்ல இதை ஸ்டார்ட் பண்ணுவோமே, நல்லா தானே இருக்கு அப்படின்னு பல மாநிலங்கள்ல பல ஊர்கள்ல இந்த சிஜேபி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையாவது குறைஞ்சபட்சம் சிஜேபியினுடைய அந்த ஃபவுண்டர் செஞ்சிருக்கணும். ஆனா அவர் செய்ய தவறிட்டார். ஏன்னா அவருக்கே தெரியாது இப்படி ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த போறோம். ஏன்னா எல்லாமே வேக வேகமா நடக்குது. அதை அவங்க பிளான் பண்ணி ஒரு இயக்கமா கட்டமைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது எல்லாத்தையுமே பண்ணிருப்பாங்க. தாவேகா எப்படி திடீர்னு ஆட்சிக்கு வந்துருச்சோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை வரும்பொழுது சிஜேபி எல்லா இடங்கள்லயும் போராடுற மாதிரி தமிழ்நாட்டிலையும் போராட்டத்தை முன் வச்சாங்க. டெல்லியில அவங்க போராட்டம் அவங்க அறிவிப்பு செஞ்சு அவங்களுடைய ஃபவுண்டர் கலந்துக்கிட்டு பல எம்பிகளை ஆதரவு தர சொல்லி கோரிக்கை வச்சு நடத்தப்பட்ட இயக்கம். ஆனா தமிழ்நாட்டுல அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி நடத்தப்பட்டதான்னு சொன்னா கிடையாது. இங்க இருக்கிற இளைஞர் சிஜேபின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹேண்டில் பண்றாருன்றதுக்காக அவரு வாங்கன்னு கூப்பிட்டாரு, உடனே சிஜேபி நடத்துறதுன்னு சொல்லிட்டு பல நபர்கள் கூட்டிட்டாங்க. இதுல நம்ம நிறைய குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிக்கலாம். சிஜேபிங்கிறது இங்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஹேண்டில் பண்றவர் தான் அந்த ஸ்டேட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு நம்பப்படுது. இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கிறாருன்றதுக்காக கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை சிஜேபிக்கு கொடுத்துருக்கவே கூடாது. ஒருவேளை நீங்க சிஜேபின்ற பேனர்ல தான் நடத்துறாங்க, பேனர் கட்டி இருக்கிறாங்க, நீங்க தான் சிஜேபின்றதுக்கான ஆதாரம் என்னன்றத குறைஞ்சபட்சம் கம்யூனிஸ்ட் நம்ம தோழர்களாச்சும் கேட்டிருக்கணும். ஆனா நல்ல விஷயம் தானேன்னு கொடுத்துட்டாங்க. அதனால அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி முடிக்கும் பொழுது பல இடங்கள்ல தாவேகாவுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் நடந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த தொப்பி போட்ட வாய் பேசின விஷயம், அவர் ஒரு தாவேகாவினுடைய ஆதரவாளர் தான். அவரு பல இடங்கள்ல தாவேகாவை ஆதரிச்சு பத்திரிகை விவாதங்கள்ல எல்லாத்துக்குமே பங்கேற்று இருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவாளர் கிட்ட நீங்க மைக்க கொடுத்து அவர் ஒருங்கிணைக்கிற மாதிரி டெய்லி அவர் நினைக்கிறப்பெல்லாம் வந்து மைக்க பிடிக்கலாம். சனம் ஷெட்டியை வெளில அனுப்புறது அங்க இருக்கக்கூடிய தோழர்கள். காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி தான் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தான் அந்த மைக்க பிடிச்சி சனம் ஷெட்டிக்கு என்ன நடந்துச்சு, ஏன் அவங்க வெளில போனாங்கன்னு பேட்டி கொடுக்கணும். இவர் வந்து மைக்க வாங்கிட்டு சனம் ஷெட்டி நாங்க மைக்கெல்லாம் கொடுங்களா, மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணலன்னு பேசுறாருன்னா இவர் அந்த இடத்துல தன்னை ஒரு ஒருங்கிணைப்பாளராக காட்டிக்கிறாருன்னா நீங்க அதை தடுத்து இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு கட்சியினுடைய சாயல்ல இருக்கிறாரு. நான் வந்து பேசினா அதை தடுப்பீங்க, ஏன்னா நான் திமுகவினுடைய சாயல்ல இருக்கேன் அப்படிங்கிறதுதானே. அப்போ அந்த விஷயத்தை எதுவுமே நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க. இன்னும் கூடுதலா சிஜேபியினுடைய அபிஷியல் பர்சன்ஸா இருக்கக்கூடியவங்கல இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு, இந்த மாதிரி ஜென்சி டிஎம்கேன்னு நீங்க தமிழ்நாட்டுல கொண்டு வரீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். டெல்லியில நாங்க இளைஞர்கள் முன்னெடுத்த மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க ஒரு கோரிக்கைக்காக இளைஞர்கள் முன் வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க தாவேகா அரசாங்கத்துக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க பண்ணியிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள். அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. தமிழ்நாட்டுல காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு அபிஷியலான பர்சன்ஸ் யாருமே நாங்க அப்பாயின்ட் பண்ணல, சீக்கிரமா அது சம்பந்தமா விளக்கம் கொடுக்குறோம், தேவைப்பட்ட வழக்கு தொடர்றோம்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அபிஷியல் பார்ட்டியே தமிழ்நாட்டுல கிடையாது. அதுதான் ஆச்சரியம். அப்ப எப்படி நீங்க போனீங்க, திமுக எப்படி போனீங்க? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இது வந்து கலந்துகிட்டதுக்கான காரணம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடக்குது, நம்ம குரல் கொடுப்போம் கிடையாது. ஒரு பெரிய கூட்டம் கலந்துருக்கு. அந்த கூட்டத்துக்கு ஆதரவு தரக்காக நாங்க போறோம். போன இடத்துல சிஜேபி எடுத்த இந்த போராட்டம் வெற்றி அடையணும். இந்த போராட்டம் டெல்லியில நடத்தக்கூடிய சிஜேபிக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஜேபிக்கு ஆதரவு கிடையாது. இளைஞர்கள் பல பேர் கூடி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு நாமும் ஆதரவு தரோன்ற அடிப்படையில் தான் திமுகவினுடைய மாணவர் அணி போனாங்க. ஜென்சி டிஎம்கே இருக்கக்கூடிய நாங்களும் அந்த கூட்டத்துக்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு போய் கலந்துக்கிட்டோம். சரி, இப்போ இதே போராட்டம் நடந்துட்டு இருந்த நேரத்துல வந்துட்டு
நிறைய பேர் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்துட்டு வாயை மூடி இருக்கிற மாதிரியான பேனர்லாம் கையில வச்சு சித்திரங்கள்லாம் கையில வச்சுட்டு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வாயை மூடி இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் வந்து கேளிக்கை சித்திரங்கள்லாம் கையில வச்சிருந்தாங்க. அது வந்து திமுகவே செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு நீங்களே கூட வீடியோல சொல்லியிருந்தீங்க. ஆனா திமுக இருக்கக்கூடியவங்க, அதுவும் இந்த ஜென்சி டிஎம்கேல இருக்கக்கூடியவங்களே அதை கையில பதாகைகள் வச்சிருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் அவங்களுடைய போஸ்டே போட்டிருக்காங்க. அப்போ அது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது இந்த விமர்சனத்தை யாரெல்லாம் வைக்கிறாங்க. இப்ப நீங்க கத்தார்ல இருந்துட்டு இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா எனக்கு புரியுது, நீங்க கத்தார்ல இருக்கீங்க, அங்க நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இந்த கேள்வி ஒருத்தன் கேட்கறான்னா அவன் அந்த ப்ரொட்டஸ்டுக்கு வரல, அந்த ப்ரொட்டஸ்ட பத்தின அறிவு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னு சொன்னா அந்த நிகழ்வு எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னா, ப்ரொட்டஸ்ட் முன்னாடி நடக்கும், பின்னாடி ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். அந்த டெஸ்க்ல போயிட்டு நீங்க என்ன ஸ்லோகன் கேக்குறீங்களோ அவங்க எழுதி கொடுப்பாங்க, நீங்க என்ன வரைஞ்சு கேக்குறீங்களோ அவங்க அதை வரைஞ்சு கொடுப்பாங்க. இப்படி ஒரு செட்டப் அந்த இடத்துல இருந்துச்சு. நம்ம சொல்றதை எழுதியும் வரைஞ்சியும் கொடுப்பாங்க, தேவைப்பட்டா அதை கொண்டு வந்து நம்ம அந்த இடத்துல காமிச்சிக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ யாரு வேணாலும் எதை வேணாலும் எழுதுவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க சொன்ன நீட் ரகசியம் எங்க இப்படின்னு அவருடைய புகைப்படம் போட்டு ஒரு போஸ்டர் ரெடியாகி அங்க காட்டப்பட்டதான் செஞ்சது. அதே போல எல்லா கட்சியுமே விமர்சிக்கக்கூடிய வகையில பல போஸ்டர்கள் இருந்துச்சு. இப்போ ஜென்சி இளைஞர்கள் ஏன் அந்த போஸ்டரை பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஜென்சி இளைஞர்கள் யாருமே போயிட்டு எங்களுக்கு இதை வரைஞ்சு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து உட்காரல. இல்லாட்டி வெளியில இருந்தே நாங்க அந்த போஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு விஜய்க்கு எதிராக போஸ்டர் காட்டணும்னு போய் உட்காரல. எங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இது சம்பந்தமாக வாயை திறக்கணும்ன்ற கோரிக்கை இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் வாயை திறக்காம இருக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் அந்த போஸ்டர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்னு போட்டுட்டு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் லாஸ்டா ஜனநாயகன் படத்தினுடைய அப்டேட்ல தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் அவரை பார்க்கலன்னு. எனக்கு அதுல உடன்பாடு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரை காணோம். அப்ப தோழர் ஒரு நிமிஷம் அந்த போர்டை கொடுங்களேன்னு வாங்கி நானும் அதே கோரிக்கையை முன்வைக்கிறேன். ஏன் இந்த கோரிக்கையை முன்வச்சிங்க, அது தப்புன்னு சொன்னா அதுக்கான காரணம் எங்க கிட்ட இருக்கு. ஏன் போர்டை கொண்டு போனீங்க, நீங்க தான் கொண்டு போனீங்கன்னா அங்க இருந்துச்சு, நாங்க வாங்கி பிடிச்சோம், இதுல எந்த தப்பும் இல்லை. சரி, ஓகே. நீங்க முதலமைச்சரா பாக்குறீங்க, அவங்க வந்து அது நரேட்டிவ் வந்து கட்சி தலைவர் தாவேகா வெர்சஸ் டிஎம்கே போகுது. நீங்க வந்து எங்க நாட்டோட முதலமைச்சர்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாக்குறீங்க. ஓகே. ஜூலி, அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தாங்க, நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி இப்ப அதெல்லாம் சைலண்ட் ஆகி வந்திருக்காங்க. எல்லாம் ஓகே, கல்யாணம் ஆயிருக்கு, எல்லாம் சரி, பர்சனல் லைஃப்ல நல்லா இருக்காங்க. ஓகே. இந்த டிஎம்கே ஜென்சி டிஎம்கேக்குள்ள எப்போ வந்தாங்க? அதாவது அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போது, அவங்க முக்கியமான நிகழ்வுகள்ல பங்கெடுத்துக்கும் போது இன்னும் நெகட்டிவான நரேட்டிவ்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது. இதை பத்தி நீங்க ஏதோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்? இல்ல, இந்த குற்றச்சாட்டுகள் பல இடங்கள்ல வைக்கப்படுது. ஜூலியால கெட்ட பேர் இருக்கு, ஜூலியால ஏன் இதுவாகுது, ஜூலியை ஏன் சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கோரிக்கைகள், பல கேள்விகள் வைக்கப்படதான் செய்யுது. ஜூலியை பொறுத்த வரைக்கும் இந்த எங்களோட ஜென்சி டிஎம்கேக்குள்ள வந்துட்டாங்களா அப்படின்னா, ஜென்சி டிஎம்கேக்குன்னே அபிஷியல் பர்சன் கிடையாது. ஓகே. முதல்ல ஒரு 6 இளைஞர்கள் ஆரம்பிச்சோம். அதனால நாங்க வழிகாட்டுற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க நடத்தணும் அப்படின்னு நாங்க வழிகாட்ட கிடையாது. இல்லாட்டி தலைமை தான் இந்த வழிகாட்டி கொண்டு போறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயமும் இங்க கிடையாது. திமுகவுக்கு ஆதரவா பதிவுப்பட்ட 6 இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தின மாதிரி, நான் தஞ்சாவூர்ல இருக்கேன், நாங்க 2 பேர் இருக்கோம், பக்கத்து மாவட்டத்துல ஒரு 2 பேர் இருக்கான், நாங்க 4 பேர் சேர்ந்து எங்க ஊர்ல நடத்துறோம்னு தானா ஒருத்தர் முன்னெடுக்கிறோம், தானா ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அதுல பல மக்கள் பங்கேற்கிறாங்க, சந்தோஷம். ஜூலி உள்ள வந்துட்டாங்க, அபிஷியலா சேர்ந்துட்டாங்கன்னா நாங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சிருந்தோம்னா இந்த கேள்வி கேட்கலாம். அவங்க அப்படி வந்த கிடையாது. நிகழ்ச்சி நடத்துறோம், பொதுவான அழைப்பு கொடுக்குறோம், யார் வேணாலும் பங்கேற்கலாம்ன்றப்போ ஜூலி சென்னையில இருக்கிறாங்க, சென்னையில தான் நிகழ்ச்சி நடக்குது, வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல அவங்கள என்ன குத்தம் சொல்ல முடியும்? தவறான விஷயத்துல கலந்துக்கிட்டாங்கன்னா கூட கேள்வி கேட்கலாம். நாங்க வைக்கிற கோரிக்கைக்கு அவங்களும் உடன்பட்டு உள்ள வராங்கன்றப்போ நம்ம எதிர்க்க முடியாது, முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த ப்ரொடெஸ்டுக்கு ஏன் வந்தாங்க, சிஜேபியோட ப்ரொடெஸ்டுக்கு ஏன் வந்தாங்கன்னா, அவங்க இந்த மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்தப்பட்டது ப்ரொடெஸ்ட் மூலியமா தான். பிக் பாஸ் ஜூலின்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க பிக் பாஸ் ஜூலி கிடையாது, ஜல்லிக்கட்டு ஜூலி. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல அவங்க எழுப்பின கோஷங்கள், அவங்க கேட்ட கேள்விகள், அவங்களுக்கு மக்கள் மத்தியில கிடைச்ச வரவேற்பு, சமூக வலைதளத்துல ஜூலிக்கு கிடைச்ச ஆதரவு மட்டும்தான் ஜூலியை உயர்த்துச்சு. அந்த நேரத்துல திமுக ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணி ஜூலியை பிராண்ட் பண்ணணும்னு திமுக நினைக்கல, திமுகவுக்கு அந்த அவசியமும் கிடையாது. பிக் பாஸ்ல அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியின் மூலமாக பிக் பாஸ்ல வாய்ப்பு கிடைக்குது, பிக் பாஸ் மூலியமாக திரைப்படங்கள்ல வாய்ப்பு கிடைக்குது. அப்போ ஒரு போராளியா தான் ஜூலி இந்த சமூகத்துக்குள்ள வராங்க. ஜல்லிக்கட்டுக்கு கத்தும் போது ஏத்துக்கிட்ட நீங்க இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவா திமுக ஆதரவுன்னு கூட கிடையாது, தாவேக அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது மட்டும் அன்னைக்கு போராளியா தெரிஞ்ச ஜூலி இன்னைக்கு உங்களுக்கு நெகட்டிவிட்டியா தெரியுறாங்கன்னா குறைபாடு யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சிஜேபி நடத்துற ப்ரொடெஸ்ட்ன்றது பேன் நீட்டுக்காக, ஜல்லிக்கட்டுல குரல் கொடுத்த அதே ஜூலி இன்னைக்கு பேன் நீட்ல வந்து குரல் கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள வரவேற்கிறது தானே நியாயமான ஒரு விஷயமா இருக்கும். கரெக்ட் தான்.
இப்போ இந்த விஷயங்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா அன்பானந்தன் அவர்கள் மேல வழக்கு தொடரப்பட்டு அவரை கைது செஞ்சே ஆகணும்னு காவல்துறை அடம் பிடிச்ச வீடியோக்கள் காணொலிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. கோர்ட்டுக்குள்ளேயே போக உள்ள நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்புறம் இது வந்து லீகலா நடந்த ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நான் உதயநாத் தம்பி தான் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் மேல தாக்குதல் நடக்குது. அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய பெத்தவங்கன்னு ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க எப்படி தன்னுடைய பிள்ளைகள் வந்து ஒரு போராட்ட களத்துக்கு போறாங்க, எனக்கான உரிமைக்கு நான் போராட போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு இறங்குறாங்கன்னா எப்படி அலோவ் பண்ணுவாங்க? இது எப்படி பாசிபிள்? அன்பானந்தத்தை கைது பண்ணுவோம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் வரும்பொழுது அன்பானந்தத்தை கைது பண்ணி பாருங்க முடிஞ்சா, என் புள்ள என்ன பேசிட்டான், இல்லாததையா பேசிட்டான், இந்த அரசாங்கம் பண்ற தப்பதானே பேசினா, குண்டு வச்சுட்டானா, ஏதோ பெண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டானா, முதலமைச்சரை எதிர்த்து கேள்வி கேட்டா அது சட்டப்படி தப்புன்னு ஏதோ சட்ட புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கான்னு கேள்வி எழுப்புனதே அன்பானந்தத்தோட தாயார் தான். என் புள்ள வீட்டுல இல்ல, வந்தா ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னது அன்பானந்தத்துடைய தந்தை தான். என் தம்பியை ஏன் கைது பண்ண வந்திருக்கீங்க, அவன் ஏதோ தவறா பேசிட்டானா ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லி அன்பானந்தத்துக்கு ஆதரவா நின்றது அன்பானந்தத்தினுடைய சகோதரன் தான். என் புருஷன் மேல கை வைக்கிறீங்களே, ஏன் இதே மாதிரி தாவேக்காரன் பதிவு போடுறானே அவனை ஏன் கைது பண்ண மாட்டீங்கன்னு கேள்வி கேட்டது அன்பானந்தத்தினுடைய மனைவி தான். குடும்பங்களுடைய ஆதரவுங்கிறது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இங்க இருக்கு. அதையும் தாண்டி ஏன் இளைஞர்கள் இப்படி போறாங்க, உதயண்ணன் தம்பின்னு சொன்னதுக்காக ஒருத்தர் அடிச்சுட்டாங்களே அவங்களுடைய பெற்றோர்கள் பயப்பட மாட்டாங்களான்னா, இங்க பயப்பட வேண்டியது இந்த அரசாங்கத்தை நினைச்சுதான். என் புள்ள பேசுறாங்கிறதுக்காக கைது பண்ணுவீங்களா, என் புள்ள பேசுறாங்கிறதுக்காக நீங்க அடிப்பீங்களா? அப்போ நீங்க இருக்கும் பொழுது, அதாவது கட்சியை துவங்கக்கூடிய நேரத்துல திமுக ஆட்சியில இருக்கும் பொழுது எவ்வளவோ விமர்சனங்கள் வச்சுங்க. முட்டாள் முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு அமைச்சரா இருக்கிறவர் பேசினாரு, அவரை கைது பண்ணாங்களா, அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்களா, அவர் அடிச்சாங்களா ஆள் வச்சு? எதுவுமே பண்ணல. அப்போ நாகரீக அரசியலை இங்க யாரு பண்றாங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே மக்களுக்கு இதுக்கான விடை தெரியும். திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறனால எதிர்ப்புகள் வருதுன்னா அந்த எதிர்ப்பை சந்திச்சிட்டும் நான் இந்த கழகத்துக்காக நிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறானா அவனால நாங்க கொள்கை வீரனா பாக்குறோம். அவனுக்கு பின்னாடி நாங்க நிக்கவும் செய்யறோம். இல்ல பெத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது பிள்ளைங்களோட எதிர்காலம், பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் நடக்கிறப்போ அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுவாங்க கண்டிப்பா. எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலுமே அந்த ஒரு சூழல் வரும்போது பெத்தவங்களுக்குன்னு ஒரு பயம் இருக்கதானே செய்யும். இல்ல பயம் இருக்கதான் செய்யும், இல்லைன்னா சொல்ல. இப்ப நான் இருக்கிறேன், நான் கோர்ட்டுக்கு போகணும் இல்லாட்டி ஸ்டேஷனுக்கு போகணும்னா எங்க அம்மா பயப்படுறாங்க. என்ன பயம்? வழக்கைக்கு ஏதாச்சும் போட்டு போறாங்க, கோர்ட்டு கேஸ் அலையணும். என் தொழிலே அதுதான். நான் படிச்சது அட்வொகேட். காலைல கோர்ட்டுக்கு போவேன், சாயங்காலம் ஸ்டேஷனுக்கு தான் போவேன். ஆனா எங்க அம்மாவுக்கு அந்த இடத்துல என் புள்ள அட்வொகேட் தானே, கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் தானே அலையிறான் அப்படிங்கிறது தெரியாது. என் பிள்ளைய கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டு கேஸ்னு அலையணுமே, இப்படிதான் யோசிக்கிறாங்க. சோ பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல பயம் இருக்கும், எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற யோசனை இருக்கும். திமுகக்காக இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கானே, திமுக இவனுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற அச்சம் இருக்கும். அதுக்காக தான் திமுகவினுடைய சட்டத்துறை அவங்க ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக அங்க ஒரு 10 அட்வொகேட்ஸ் வராங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சமூக வலைதளத்துல திராவிட கொள்கைகளை பேசக்கூடிய 50 இளைஞர்கள் வந்து நிக்கிறாங்க. ஏன்? உங்க பிள்ளைக்கு பின்னாடி நாங்க இருக்கோம், எந்த பிரச்சனைனாலும் நாங்க எதிர்கொள்வோம். அது சட்ட ரீதியாக வந்தாலும் எதிர்கொள்வோம், வேற வழிகள்ல வந்தாலும் அதை எதிர்கொண்டு உங்க பிள்ளைக்கு ஆதரவா நாங்க நிக்கிறோம்னு ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணும் பொழுது எந்த பெற்றோர்களா இருந்தாலும் அதை அனுமதிக்காம இருக்க மாட்டாங்க. அன்பானந்தத்தை கைது பண்ணாங்க தான், இன்னைக்கும் அவரு சமூக வலைத்தளத்துல களத்துல போராடுறாருன்னா பெற்றோர்கள் சப்போர்ட் பண்றாங்க. உதயண்ணன் தம்பின்னு சொன்னதுக்காக ஒருத்தர் அடிச்சாங்க தான், இன்னைக்கும் அவரு அடி வாங்கிட்டு வீட்டுல போய் படுத்துக்கிட்டாரா, வழக்கு வாங்கிட்டு வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டாரா, இன்னைக்கும் களத்துல நின்று தான் இருக்காரு, இன்னைக்கும் ஜென்சி வீட்டுல பேசிட்டு தான் இருக்கிறாரு. சோ எதிர்க்கவர்கள் யாரையெல்லாம் இவங்க அடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்றத ஒரு புரிதல் கூட இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு இல்லாம ஒட்டுமொத்தமா ஒழிச்சிடணும் அப்படின்னு கண்ணுல ஒரு கட்சிப்பை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். நீங்க களத்துல இருக்கிறத பத்தி பேசுறதுனால கேட்கிறேன். இதே சிஜேபி போராட்டத்துல இறுதியா தான் கல்வித்துறை அமைச்சர் வந்தார், திரு ராஜ்மோகன் அவர்கள் அங்க வராரு. அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது என்ன சொல்றீங்க, திமுக ஆட்கள் ஜென்சி ஆட்கள் யாருமே உள்ள இல்ல, எல்லாருமே நாங்க அங்க இருந்தா பிரச்சனை ஆகும் வேற இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்கவுங்க போட்டிருக்கக்கூடிய சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அவங்க போய் அமைச்சரை வந்து கேள்வி கேட்கிற மாதிரி ஓடுறாங்க. இந்த மாதிரி வீடியோஸும் பார்க்க முடியுது, முரணா இருக்கு. நான் வீடியோ போட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதே தெரியுது, நான் அதை எதுக்கு போட்டேன்னா ஒருத்தர் இந்த கேள்விகளை முன்வைக்கிறாங்க, சமூக வலைதளத்துல சில ஊடகங்கள் இதை முன்வைக்கிறாங்க. என்ன முரண்பாடா இருக்கு, உங்க ஆளுங்க தானே அங்க ராஜ்மோகன் எதிராக கோஷம் போட்டது, வீடியோ எல்லாம் இருக்கு எங்க கிட்ட அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது நான் பதில் கொடுத்தேன். என்ன பதில் கொடுத்தேன்? நாங்க அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிறது ராஜ்மோகன் வரப்போறாருன்ற அறிவிப்பு எங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்ப வரைக்கும் களத்துக்கு வராத ஒரு கூட்டம் திடீர்னு பார்த்தா வெளில ஒரு 100 பேர் வந்து நின்றுட்டு இருக்கான். எதுக்குடா தாவே காக்காரன் 6 நாளா நிகழ்ச்சி நடக்குது, எதுக்குமே வந்து ஆதரவு தெரிவிக்காதவன் இப்ப வெளில வந்து நிக்கிறானா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்துகிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க அப்படின்னாங்க. அவரோட ஆதரவுல எங்களுக்கு பல மாற்று கருத்துகள் இருக்கு.
ஒன்றிய அமைச்சர் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஆதரவு தரேன்னு வர்றாருன்னா அந்த ஆதரவு எதுக்கு? குப்பையில தான் தூக்கி போடணும். சரி வராரு அப்படின்னா கண்டிப்பா கட்டமைக்கப்படும். ஏன்னா அந்த ஜென்சி டிஎம்கே டிஷர்ட்டோட இஷ்யூஸ்லாம் அதுக்கு முன்னாள் நைட்டு தான் நடக்குது. அப்போ இப்பவும் இந்த மாதிரி ஏதாச்சும் எங்க எல்லாருக்கும் தெரியும் ராஜ்மோகன் வருவாரு, கண்டிப்பா அவருக்கு எதிராக குரல் எழுப்புவாங்க, அவர் எப்படியும் வெளில ஓடதான் போறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல நாங்க முதல் வரிசையில வேலை, அப்போ சீக்கிரமா ப்ரொடெஸ்ட்ல போனதுனால சீக்கிரம் முன்னாடி வரிசையிலே உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ முதல் வரிசையிலே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளதான் போக்கஸ் பண்ணுவானுங்க. நம்ம தான் இதை பண்ணி ராஜ்மோகனை வெளில துரத்திட்டோன்னு நியூஸ் வந்துரும்ன்றதுக்காக தான் அவர் வராருன்ற அறிவிப்பு வந்த உடனே நாங்க எல்லாருமே எந்திரிச்சு பக்கத்துல தான் எங்களுடைய கட்சி ஆபீஸ் ஒண்ணு இருக்கு, அந்த ஆபீஸ்க்குள்ள போய் உட்காந்துக்கிட்டோம். ராஜ்மோகன் உள்ள வந்தது, ராஜ்மோகன் பேசினது, ராஜ்மோகன் டவுன் டவுன்னு மக்கள் கோஷம் எழுப்பினது எல்லாத்தையுமே நாங்க எங்களுடைய கட்சி ஆபீஸ்ல இருக்கிற டிவில லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தோம். இல்லாட்டி அந்த ரூமுக்குள்ளேயே சவுண்ட் கேட்டுச்சு, பக்கத்துலயே ஒரு செவரு தான் வித்தியாசம், பக்கத்துல கத்துறது எங்களுக்கு கேட்டுச்சு. ராஜ்மோகனுக்கு எதிராக நம்ம நினைச்ச மாதிரி மக்கள் குரல் எழுப்புறாங்க, மாணவர்கள் குரல் எழுப்புறாங்க. சரி அப்புறம் ஏன்னா நீங்க தானடா ராஜ்மோகன் போறப்போ கத்துனீங்க அப்படின்னா, ராஜ்மோகன் எங்க இருக்கிறப்போ கத்துனாங்க? ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ கேள்வி கேட்டாங்களா? பிஜேபின்ற வார்த்தையை ஒரு வார்த்தையாச்சும் சொல்லுங்க, பிஜேபி தான் காரணம்னு சொல்லுங்கன்னு அங்க இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் கேள்வி கேட்டாங்களே, எங்க கேட்டாங்க? அவர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கேட்டாங்களான்னா அவரு கார் ஏற போகிறப்ப கேட்டாங்க. காவல்துறை அதிகாரிகள் அவரை அந்த இளைஞர்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு போய் காரியத்தை போனாங்க. காரியத்தை போறக்கூடிய இடம் ரோடு, அந்த ரோட்ல கேள்வி கேட்டாங்க. நாங்க ஆபீஸ்க்குள்ள இருந்தது உண்மைதான், ராஜ்மோகன் உள்ள இருக்கிற வரைக்கும். ராஜ்மோகன் அங்க இருந்து கலைஞ்சிட்டாரு, ஸ்டேஜ்ல இருந்து இறங்கிட்டாருன்றப்போ அடுத்து என்ன நடக்குது, இல்லாட்டி நம்ம திருப்பி உள்ள போய் ப்ரொடெஸ்ட்ல உட்காருவோம்னு சொல்லிட்டு நாங்க ஆபீஸ்ல இருந்து வெளில வரும்போது ராஜ்மோகன் வராரு, அந்த இடத்துல நாங்க கேள்வி கேட்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ நான் சொன்ன விஷயம், ராஜ்மோகன் வரும்பொழுது உள்ள இருந்தோம், ராஜ்மோகன் கிளம்பும் போது வெளில வந்தோம், வெளில வரும்போது கேட்ட கேள்விகள் தான். சரி, இப்போ சோசியல் மீடியா, அதாவது நடந்து முடிச்ச தேர்தல்ல இந்த சோசியல் மீடியாவுடைய பங்குன்றதை தவிர்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப பெரிய மாற்றத்துக்கும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இப்போ அதுல பாத்தீங்கன்னா நிறைய நாகரிகமற்ற விஷயங்களையும் பார்க்க முடியுது, நாகரிகமா அணுகக்கூடியவங்களையும் பார்க்க முடியுது. இப்போ நீங்க மீட்டிங்ல பேசும்போது கூட நாங்க கொத்தூஸ் தான், 200 ரூபாய் யூபிஸ் தான், அதுவுமே ட்ரோல் செய்யப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க தாவேக்காவையும் வேற வேற விதமா ட்ரோல் செய்யறாங்க. இப்ப இதுக்கு நடுவுல அந்த நாகரிகம்ன்றது எங்க போச்சு? அரசியல் நாகரிகம் இதை வச்சுதான் இனிமே தீர்மானிக்கப்பட போகுதா? அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு சோசியல் மீடியால இருக்க அரசியல் தான் நாகரிகம்னு சொல்ல போறோமா? இதுல என்ன தெளிவு இருக்க போகுது? இல்ல, சோசியல் மீடியா ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்துச்சானா செலுத்துச்சு. ஏன்னா திமுகவினுடைய தலைவர், திமுகவினுடைய இன்றைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் பண்ணாங்க. திமுகவால நியமிக்கப்பட்ட 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் உட்பட அறிவிப்பு செய்யப்பட்டாங்கன்னா அந்தந்த நிர்வாகிகள் அந்தந்த வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இவருக்கு அந்த தொகுதினா அந்த தொகுதியில் அவர் போய் பிரச்சாரம் பண்ணார் ஒரு மாசத்துக்கும். இல்லாட்டி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு தமிழ்நாட்டினுடைய அப்பொழுதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் போய் ஆதரவு தெரிவிச்சார். நான் தோத்தாலும் பரவாயில்ல, இவர் இந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய விசிகேவினுடைய வன்னியரசுக்கு அன்னைக்கு இருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு தெரிவிச்சார். இப்படி நாங்க பிரச்சாரம் பண்ணோம், அது மூலமாக ஓட்டு சம்பாதிச்சோம். ஆனா மொத்தம் 234 தொகுதிகளையும் தனிச்சு வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு அறிவிச்சுட்டு 5 தொகுதிக்கு கூட முழுசா பிரச்சாரத்துக்கு போகாத ஒரு தலைவர், என் தொகுதியில யாரு வேட்பாளரா நிக்கிறாங்கன்னே தெரியாம ஒருத்தர் தாவேக்காவுக்கு வராரு, ஆனா அவருதான் வெற்றி பெறாருன்னா அப்ப எங்க இருக்குது பிரச்சாரம்? சோசியல் மீடியால இருக்கு. அப்போ சோசியல் மீடியாவுடைய பங்களிப்புன்றது, சோசியல் மீடியாவில போடக்கூடிய ரீல்ஸ்ன்றது இங்க வாக்குகளா மாறிக்கிட்டு இருக்குன்றத கண்கூடாம நம்ம பார்த்திருக்கோம். 234 தொகுதிகளுக்கும் நேர்ல போய் ஒருத்தர் தோக்குறாரு, போகாம ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா அவருடைய பிரச்சாரம் எல்லாம் சோசியல் மீடியால இருந்துச்சு, திமுகவினுடைய பிரச்சாரம் எல்லாமே களத்துல இருந்துச்சு. அப்ப சோசியல் மீடியாவுடைய பங்களிப்பு இருக்குன்றது முழுசா நம்புறோம். ரெண்டாவது, நாகரிகம் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ப்ரௌட் கொத்தூஸ் தான் அப்படின்னு சொன்னது நாகரிகமற்ற சொல் கிடையாது. அங்க நாங்க தாவேக்காவை எதிர்க்கும் பொழுது, இந்த ஆட்சியை விமர்சிக்கும் பொழுது எங்களை நீங்க கொத்தூஸ்னு சொல்றீங்க, 200 ரூபாய் வாங்கிட்டு தான் பேசுறீங்கன்னு சொல்றீங்க, ஊப்பின்னு சொல்றீங்க அப்படின்னா, நான் ஊப்பியா கூட இருக்கிற ஒண்ணு விமர்சிப்பேன், நான் கொத்தடிமையா கூட இருக்கிறேன் ஒண்ணு விமர்சிப்பேன். ஆனா நான் கொத்தடிமையா இல்லையானா, கொத்தடிமைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்வச்ச இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்காகவும் தான் நான் திமுக நின்றுட்டு இருக்கேன். கை ரிக்ஷாவை ஒழிச்சது கலைஞர், அதுக்காக தான் எனக்கு கலைஞரை பிடிக்கும். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி கொத்தடிமையா இருப்பேன்? இப்ப இதுவுமே யாரோட ஸ்டைல்னா பிஜேபியோட ஸ்டைல். பிஜேபி எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டா உடனே வர பதில் என்ன? நீ ஒரு ஆன்டி இந்தியன், அதுவே முஸ்லீமா இருந்தா நீ ஒரு தீவிரவாதி, நீ பாகிஸ்தானுடைய கைகூலி. அப்ப அதே பேட்டர்னை இன்னைக்கு தாவேக்கா அரசாங்கம் ஃபாலோ பண்ணுது. ஒண்ணு விமர்சனம் பண்ணா நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதுதான் நம்ம பக்கம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காவினர் பல விஷயங்கள் பேசும்பொழுது அதை நாமளும் விமர்சனம் செய்யறோம். அப்போ நாகரிகம் அப்படிங்கிறது பேசக்கூடிய பேச்சுகள்ல கிடையாது,
பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ரிப்ளை எப்படி இருக்குன்றது தான் நாகரிகம். நான் ப்ரௌட் கொத்தூஸ்னு சொன்னது நாகரிகம் மற்ற சொல்லல. நான் அப்படி சொன்னதுக்காக என்ன விமர்சிக்கிறேன், என் குடும்பத்தை விமர்சிக்கிறான்னு இருக்குல்ல, அதை எந்த மாதிரியான வார்த்தைகளை விமர்சிக்கிறான்னு இருக்குல்ல, அதுதான் நாகரிகத்தை முடிவு பண்ணும். அந்த அடிப்படையில திமுகவினுடைய பொறுத்த வரைக்கும் முதல் அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில சட்டத்துறை செயலாளர் உயர் நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ பங்கேற்றார். அவர் சொன்ன ஒரு அட்வைஸை தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றோம். நீங்க அரசியல பேசுங்க, அவங்களுக்கு எதிராக உங்களுடைய குரலை பதிவு செய்யுங்க, ஆனா எந்த இடத்துலயுமே அவங்களுடைய பாணியில நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லாதீங்க. திமுக சுயமரியாதை இயக்கம் நாகரிகத்தோட பதில் சொல்லுங்கன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதை செய்யறோம். அன்பானந்தம் கூடுதலா பேசிட்டாரு அப்படின்னா அவரை திமுகவினுடைய சட்டத்துறை செயலாளராக இருக்கட்டும், இல்லாட்டி நான் உட்பட அப்படி நீங்க பேசியிருக்க கூடாதுன்னு கண்டிச்சோம். அடுத்த வாட்டி நீங்க பேசிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது பாத்துக்கோங்கன்றதை விமர்சிச்சோம். அப்போ நாகரிகத்தை கட்டமைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் திமுக செய்யுது. அந்த இளைஞர்கள் பேசினாங்கன்னா அவங்கள இப்படி பேசாதீங்க, இப்படி பேசுறது நம்ம பழக்கம் கிடையாது, அவங்க பாணியில நீங்க பதில் கொடுக்காதீங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோன்றது முதல் நடந்த ஜென்சி மீட்லயே ஆதாரத்தை காட்டுறோம். இதே போல தாவேகா சார்பாக பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள், நம்ம கொடுக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தகாத வார்த்தைகள் பதில்களுக்கு கட்டுப்படுத்தினாங்க அந்த தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை காட்ட முடியுமா? புஷி ஆனந்த் பேசினாரு, ஆதவ அர்ஜுனா பேசினாரு, விஜய் பேசினாரு, ராஜ்மோகன் பேசினாரு, நாகரிகத்தோட பேசுங்க, நாகரிகத்தோட அரசியல் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகளுமே எடுக்கலனாலே யார் நாகரிகத்தை பேணுறாங்க, யார் நாகரிகத்தை பேணலன்றது தெரியுது. அப்ப இதை வச்சே மக்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜென்சி அப்படின்னா பொதுவா இவங்களுக்கு வந்து அரசியலுடைய அறிவே கிடையாது, இவங்க அடிமட்டத்திலே எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ப்ரெடிக்ஷன்ல இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நம்ம யூகிக்க முடியாது. இப்போ அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க ஜென்சி அப்படின்னாலே, நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், ஆனா வரும்போது என்னை தற்கூறின்றீங்க, என்னை மட்டம் தட்டுறீங்க, எனக்கு வந்து இந்த அரசியலை வந்து இது பண்ணிக்கவே வேணாம் அப்படின்ற அளவுக்கான ஒரு சண்டைகள் தான் சோசியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கும். அரசியலே வேணாம், நம்ம வேலையை பார்ப்போம் அந்த மாதிரி. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி கொண்டு போய் இது நல்லது இது கெட்டது இந்த விஷயம் தான் ரியாலிட்டின்றதை எப்படி புரிய வைக்கிறீங்க? ஜென்சிக்கள் வராங்க அப்படின்னாலே அவங்கள தற்கொலைகள் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. இப்போ நானே பல மேடைகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு எதிராக வைக்கப்படுற குற்றச்சாட்டு, அதுவும் யாரு முதலமைச்சர் அழுகுறாரு, எங்களை தற்கொலைன்றீங்க, எனக்கு வாயில நல்லா வந்துடும். உங்களை தற்கொலைன்னு திமுகவினுடைய தலைவர் சொன்னாரா? திமுகவினுடைய முக்கிய பொறுப்புகள்ல திமுகவினுடைய அடையாளம், திமுகவினுடைய முகங்கள் அப்படின்னு இருப்பாங்களா, அவங்க உங்களை தற்கொலைன்னு சொன்னாங்களா? கிடையாது. யாரோ ஒருத்தர் சொன்னா, நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்கன்றதுக்காக யாரோ ஒருத்தர் அடிச்சாலும் திமுக என்ன அடிச்சிருச்சுன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டீங்க, திமுக தான். ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய யாருமே தற்கூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சொல்லல. அப்படி சொல்றாங்க ஒரு சிலர் அப்படின்னா கூட அவங்களுக்கும் நாம கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, அவங்க தற்கூரிகள்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க தற்கூரிகளாக வளர்க்கப்படலை. நேற்று வரைக்கும் என் கூட இருந்தவன் இந்த எலெக்ஷன்ல இவங்க ஜெயிச்ச உடனே அங்க ஆதரவு தெரிவிக்கிறேன், இல்லாட்டி அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு போயிருக்கான். காரணம், நமக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு, நம்மளுடைய பெற்றோர்கள் பார்த்த வரலாறு, இல்லாட்டி நாம இந்த தமிழ்நாட்டில் சந்திச்ச போராட்டங்கள் என்ன, அந்த போராட்டங்களுக்கு திமுக எங்க எல்லாம் துணை நின்று இருக்கு அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கல. அது தெரியாதனால திமுக வேணான்னு தாவேகாக்கு போயிட்டான். இந்த ஒரு விஷயத்துக்காக அவனை தற்கூரின்னு சொல்லிடாதீங்க. அவனையும் அழைச்சி அவனுக்கும் அரசியலை சொல்லிக் கொடுங்க, அவனுக்கும் வரலாற்றை சொல்லிக் கொடுங்க, அவனையும் இந்த இயக்கத்தின் பால், இந்த கொள்கையின் பால் கொண்டு வந்து சேருங்க அப்படிங்கிறது தான் ஜென்சி டிஎம்கேவினுடைய அடிப்படை நோக்கமே. அதுதான். அதாவது எதுக்காக இதை கேட்டேன் அப்படின்னா, நான் ஒரு விஜய் ஃபேன், என்கிட்ட ஒரு பையன் கேட்ட விஷயம் தான், நான் ஒரு விஜய் ஃபேனா இருக்கேன், அதுக்காக என்னை தற்கூறின்றீங்க, அணிலுன்னு சொல்றீங்க. இல்ல, நான் அரசியலே பேசலையே, நான் விஜய் நான் பிடிக்கும், எனக்கு விஜய் தான் இந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன், அவர் முதல்வராக இருக்காரு, அதுக்காக என்னை இப்போ இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களேன்றது தான் அவனுடைய கேள்வியா இருக்கு. விஜய் ஃபேன் அப்படிங்கறனால நாங்க தற்கூரின்னு யாரையும் சொல்லல. முதல்ல நாங்க சொல்லல, சொல்றவங்க கூட விஜய் ஃபேன்ன்றனால தற்கூரின்னு சொல்லல. அப்படி பார்த்தா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் விஜய் ஃபேன் தான். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜயனுடைய டான்ஸ் பிடிக்கும், விஜயனுடைய மாஸ் பிடிக்கும், விஜய் வந்தா அந்த தியேட்டர் உடனே அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான். அப்போ விஜய் ஃபேன்னா தற்கூரினா முதல் தற்கூரி நான் தான். அப்போ நாங்க அந்த அடிப்படையில சொல்லல. நாங்க எதுக்கு சொல்றோம், இல்லாட்டி சொல்லக்கூடியவங்க எதுக்கு அதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவு முட்டாள்தனமான முறையில பல விஷயங்களை செய்யறாங்க தாவேகாவினர். அதுவும் முதலமைச்சருடைய கண் பார்வையில நடக்குது. இங்க ஒருத்தங்க சாகுறாங்க, அங்க கோட்டு சூட்டை போட்டுட்டு குளத்தூருக்கு ஆய்வுக்கு போறாரு. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, திமுக தலைவர் கட்டின பிரிட்ஜ் மேல நின்றுகிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு நடிகையோட ஃபங்க்ஷன்ல போய் பங்கேற்கிறாரு, தலைமைச் செயலகத்துல ஒரு மாதிரி இருக்கிறாரு, சாயங்காலம் வீட்டுக்கு போன ஒரு மாதிரி இருக்காரு. இப்படி பல விஷயங்களை மாத்தி மாத்தி செய்யறாரு. அப்போ குரல் கொடுக்க வேண்டிய எந்த இடத்துலயுமே குரல் கொடுக்காம ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அவர் எந்த தப்பு பண்ணாலும் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசின யங்ஸ்டர் இன்னைக்கு அவர் தப்பு பண்ணும்போது அதை எதிர்த்து பேசாம இருக்கீங்களே, வாயை திறந்து கொஞ்சம் பேசுங்கடா அப்படின்னு சொல்லும் பொழுது
குளத்தூர்ல ஜெயிச்சிங்களா? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசுறேன். நாட்டோட ஜிடிபி என்ன, உற்பத்தி என்ன, நாட்டினுடைய வளர்ச்சி என்ன, தமிழ்நாடு எந்த அளவுக்கு சுகாதாரத்துறையில வளர்ந்திருக்கு, கல்வியில உயர்ந்திருக்கு, மாணவர்களுக்கான திட்டங்களை கொடுத்திருக்கு, பெண்களுடைய உரிமைகளை திமுக பேணி காத்திருக்கு, இவ்வளவு ஸ்கீம்ஸ கொடுத்திருக்கோமேடா, இதை நீ பார்க்க மாட்டியான்னு கேட்டா குளத்தூர்ல ஜெயிச்சிங்களா? ஸ்டாலின் தோத்துட்டார் தானே. இதுதான் அவங்க கிட்ட இருந்து பதில். நான் திட்டத்தை சொல்லும் பொழுது அந்த திட்டத்தை நீ விமர்சனம் பண்ணு, இல்ல நீங்க அதுல ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணு, நான் பதில் கொடுக்க ரெடியா இருக்கேன். எது கேட்டாலும் நீங்க ஜெயிச்சிங்களா? குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சாரா? இல்ல. அதையும் தாண்டி இன்னொரு படிப்பு மேல போனா அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க தான். அதையும் தாண்டி கேள்வி கேட்டா தலைவர் எவ்வளவு மாசா ட்ரெஸ் போட்டாரு பாத்தீங்களா, கோட்டு சூட் பாத்தீங்களா, சட்டையை பாத்தீங்களா, டக்கின் பண்ணது பாத்தீங்களா, வேஷ்டி சட்டையில எப்படி வராது பாத்தீங்களா, இப்படிங்கிறது தான் ஆன்சரா இருக்கணும். அவன் தற்கொலை மட்டும் கிடையாது, அவன் ஒரு மனநோயாளி. இதுவும் சொல்லுவோம், அவன் ஒரு மனநோயாளி. ஏன்னா என் கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இல்லைன்றதை தாண்டி நான் என்ன கேட்கிறேன்றதே உனக்கு புரியல, புரிஞ்சுக்கிட்டும் புரியாத மாதிரி நடிக்கிறேன். அப்போ உன்னை என்னன்னு சொல்ல முடியும்? அப்ப அந்த ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கு. மற்றபடி அவங்களும் எங்களுடைய தோழர்கள் தான், எங்களுடைய நண்பர்கள் தான். அவங்களையும் இந்த இயக்கத்தின்பால் கொண்டு வர்றது நோக்கம் இல்ல. இந்த இயக்கம் சொல்லக்கூடிய கொள்கை என்ன, இந்த இயக்கம் என்னெல்லாம் செஞ்சிருக்குன்ற வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களுடைய அடிப்படை நோக்கமா இருக்கு. இறுதி கேள்வி என்னன்னா, இந்த பிஆர் டீம் நிறைய வந்துட்டு பணம் கொடுக்கும். ஒரு ரீல்ஸுக்கு 2000 ரூபாய், இதுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 500 ரூபாய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ 90s கிட்ஸா இருக்கட்டும், அவங்க கூட ஓரளவு புரிஞ்சுப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய கொஞ்சம் வயசானவங்க, ஏன்னா அவங்களும் ஓட்டு போடுறாங்க, ஓட்டுரிமை இருக்கு, அவங்களுக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. ஓ, இதுக்கெல்லாம் சம்பாதிப்பாங்களா, இதுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்களா? ஏன்னா அந்த ரூட் மாஃபியான்னு வந்ததே நிறைய பேருக்கு புரியல. அது என்னது ரூட் மாஃபியான்னு பேசுறாங்களே அப்படின்னு நிறைய விஷயங்கள் உள்ள போயிட்டு இருக்கு. இப்போ உண்மையிலே இந்த பிஆர் டீம் என்ன, உண்மையிலே இந்த பிஆர் டீம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பணம் கொடுத்து ஒரு ஆபரேஷன் நடத்துதா சோசியல் மீடியால? இது திமுகவுல எப்படி அணுகுறீங்க? திமுகவுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? இதை நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? திமுக இதை எப்படி அணுகுறாங்க அப்படின்னு திமுக தான் கேட்கலாம், என்கிட்ட நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா நான் திமுக கிடையாது. திமுக எப்படி பிரச்சாரம் பண்ணணும்ன்ற வியூகத்தை நான் வகுக்கிறவனும் கிடையாது. சரி, பட் வெளியில இருந்து பார்க்கும்பொழுது எல்லா கட்சியும் விமர்சனம் பண்றோம், எல்லா கட்சியின் மேலேயும் ஒரு விஷயங்கள் எதிர்ப்பு இருக்கும். அவங்க அதை எப்படி செயல்படுத்துறாங்கன்றத பார்த்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் சொல்றேன், எல்லா கட்சிக்குமே பிஆர் டீம் இருக்கும். ஏன்னா இப்போ தேர்தல்கள் அப்படிங்கிறது வெறும் பிரச்சாரங்களை கடந்து சோசியல் மீடியால பண்ணக்கூடிய கேம்பெயின், என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நீங்க ஜெயிக்கலாம், எந்த திட்டத்துக்கு எந்த பேரை வச்சா நீங்க மக்கள் மத்தியில ரீச் ஆகலாம் அப்படிங்கறத எல்லாருக்குமே. பிஆர் டீம்ன்றது ஒரு கட்சிக்கு இல்ல, ஒரு அரசாங்கத்துக்கே இருக்கும். எல்லா நாட்டிலையும் இருக்கும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கத்துக்கிட்டுமே அது இருக்கு. அது போல திமுகவுக்கும் இருக்கலாம், தாவேகாவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரொமோட் பண்றது, அது பண்ணலாம் தாராளமா. ஆனா அந்த தலைவர் என்ன தப்பு பண்ணாலும் அதை ஒதுக்கிட்டு அதை விட இதை ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க பண்ண தப்பு மறைஞ்சிரும்னு ஒரு பிஆர் டீம் வேலை பார்க்குதுல, அதை தான் விமர்சனம் பண்றோம். அந்த அடிப்படையில ரூட்ன்றது என்ன பண்றாங்கன்றது தெரியும். எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு வட மாநிலங்கள்ல இருக்கிறவங்க, நான் வட மாநிலம் முழுக்க பயணம் செஞ்சிருக்கேன், இந்தியா முழுக்க பங்கேற்று இருக்கேன், பல்வேறு ஊர்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன், வேலை செஞ்சிருக்கேன், அங்க இருக்கக்கூடிய நண்பர்களோட பழகி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் நார்த் சைட்ல எங்க போய் கேட்டாலும், உதாரணத்துக்கு டெல்லியில போய் கேட்டா கூட ரஜினியே தெரியும். ஏன்னா ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன், பெரிய நான் இது கிடையாது, ரஜினி ஃபேன் கிடையாது, ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ அது மூலியமாக ரஜினியா அந்த மக்களுக்கு, ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. லுங்கி டான்ஸுக்கு அப்புறமே சூப்பர் ஸ்டார், மேபி அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற நேம் என்ன அவரை காப்பாற்றி இருக்கலாம். அதே போல அல்லு அர்ஜுனா எல்லாருக்கும் தெரியும், இந்த புஷ்பா படத்தோட அதெல்லாம் பேன் இந்தியா மூவின்றதால தெரியும், அவங்கள தெரிஞ்சிருக்கு. விஜய தெரியாது, சிவகார்த்திகேயன் தெரியாது, தனுஷ தெரியாது, சூர்யாவும் தெரியாது, இவங்க யாரையுமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது. நான் கேட்பேன் அவங்க கிட்ட, ஏன்னா இவரை தெரியாதா, அவரே எனக்கு தெரியும், அவர் என்ன பண்றாரு அவர் அப்படின்றது. அப்ப அவங்களுடைய இடத்துல நின்று பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன தெரியும், அதை விட்டா ரஜினிகாந்த் தெரியும், கமலஹாசன கூட தெரியாது. சொல்றேனே, கமலஹாசன அந்த மக்களுக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல இப்ப பிஆர் டீம் என்ன மாதிரி வேலை பாக்குறாங்கன்னா, அடுத்த பிரதமர் யாருன்னு கேட்கும் பொழுது வட மாநிலத்துல தளபதி விஜய், யார்கிட்ட போய் கேட்டாலும் ஒருத்தன் தளபதி விஜய், இல்லாட்டி எங்களுடைய நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தலைவர், இப்படி எல்லாம் பதில் சொன்னா, மாத்தி மாத்தி பதில் சொன்னா கூட அவன் இயல்பா சொல்றான்னு உணரலாம். நான் வட மாநிலத்துல பயணம் செஞ்சிருக்கேன், அங்க இருக்கிற யாருக்கும் விஜய் யாருன்னு தெரியாதுங்கிற செய்தி எனக்கு தெரியும். இப்ப நான் ஒரு ரீல் பார்த்துட்டு இருக்கேன், அந்த ரீல்ல ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டு அடுத்த பிரதமர் யாரு அப்படின்னு மோடி போட்டோவை, மோடி பேரா இல்லாட்டி ராகுல் காந்தி பேரான்னு கேட்டா பரவாயில்ல, யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க கேட்கறதுக்கு நேரத்துல அவங்க கிட்ட இருந்து வர ஒரே பதில், ஒரே மாதிரியான பதில், தளபதி விஜய், தளபதி விஜய், தளபதி விஜய். எனக்கு நான் பாகிஸ்தான்ல இருக்கேன், இருந்தாலும் எனக்கு அரசியல்ல ஈடுபாடு வந்ததுன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் இப்படின்னு ஒருத்தன் ரீல் போடும்பொழுது உனக்கு எப்படிடா இவரை தெரியுது? தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரி. ஏன் இவர் இந்தி படத்துல நடிச்சிருக்காரா? தனுஷ கூட தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா இந்தி படத்துல நடிச்சிருக்காரு, அப்படி இருந்தா தனுஷ் அவங்களுக்கு தெரியல.
ஹாலிவுட்ல நடிச்சிருக்கிறாரு, அமெரிக்காவுக்கு கூட தெரியும், ஆனா இங்க இருக்கிறவங்க தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல நடிச்சு, அதுவும் பல படம் ஃபிளாப். ஜனநாயகன் ஃபிளாப் தான். எத்தனையோ படங்கள் தொடர்ச்சியாக ஃபிளாப் ஆன ஒரு ஆக்டர், ஒரு பெரிய தேசிய விருதெல்லாம் வாங்காத ஒரு ஆக்டர். இவரை எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னா காசு கொடுத்து ப்ரோமோட் பண்றாங்க, அடுத்து தமிழ்நாட்டுக்கு எடுத்த மாதிரி இந்தியாவுக்கு எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யறாங்க, இதை ஒரு பிஆர் டீம் பாக்குது அப்படின்னு நாங்க நம்புறோம். அதான் சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல போய் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு பரப்புனா. நீங்க உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ இவரு போகல, ஆனா அபிஜித்தை பார்த்தாருன்னு ஒரு போட்டோ, சிஜேபி நடத்துற ஜந்தர் மந்தர்ல கலந்துக்கிட்டாருன்னு ஒரு போட்டோ, அவருடைய வீட்டுல உட்காந்து டைனிங் டேபிள்ல 2 பேரும் சாப்பிடுறாங்கன்னு ஒரு போட்டோ, அந்த போட்டோக்கு 4 லட்சம் பேர் லைக் போடுறான், 20,000 பேர் கமெண்ட் பண்றான், 1 லட்சம் பேர் ஷேர் பண்றான். அப்போ கலந்துக்காத ஒரு விஷயத்த கலந்துகிட்டதா ப்ரொமோட் பண்றான், அதுக்கு ஒருத்தன் ஆதரவு தெரிவிக்கிறான், அதுக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க, அதை பிளைண்டா நம்புறாங்கன்னா அப்போ ஒரு பெரிய வேலை இங்க நடக்குதுல்ல. அததான் நாங்க சொல்றோம். நடக்காத ஒரு விஷயத்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு டீம் வேலை பார்க்குது. இந்த விஷயத்த உடைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா, எங்க அப்பா நியூஸ் மட்டும் தான் பார்ப்பாரு. நியூஸை பார்த்தா உண்மை தெரிஞ்சிருமான்னு பாத்தீங்கன்னா, நியூஸ் சேனல்ஸ்லாம் இப்போ பிஆர் டீம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. விஜயோட அபிஷியல் பிஆரா நியூஸ் சேனல்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல, பல சேனல்கள். சில பேர் உண்மையா இருக்கிறாங்க, பல பேர் அவருடைய விஷயங்களை, ஏன்னா அவர் பேசுறது, அவர் நடக்கிறதெல்லாம் வீடியோ போட்டா பார்க்க ஒரு கூட்டம் இருக்குன்றப்ப அவன் அதை தான் காட்டுவான். அவனுக்கு எதுக்கு என்ன வேணும், அதிக வியூஸ் வேணும், அதை இது மூலியமா தான் கிடைக்குதுன்றப்ப அவன் அதுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். அது ஜனநாயகத்தோட 4வது பில்லரா இருந்தது. இன்னைக்கு காசுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்ற இடத்துக்கு மாறும் பொழுது அதையும் நம்ம கேள்வி கேட்க முடியாது, அதையும் நம்ம நம்ப முடியாது. அப்போ நியூஸ் சேனலை பார்க்கிற என்னுடைய பெற்றோர் ஒருத்தர் கரெக்ட் தான், விஜய் பண்ற விஷயங்கள் நியாயமானதுதான் அப்படிங்கிறாங்க. ரீல்ஸை பார்க்கிற என்னுடைய இன்னொரு அப்பா நியூஸ் பார்க்கறாருன்னா, அம்மா இன்ஸ்டாகிராம் பார்க்கறாங்க. இன்ஸ்டாகிராம் பார்க்கிற எங்க அம்மாவுக்கு நான் போடுற வீடியோ, திமுகவினுடைய கொள்கை சார்ந்து பேசக்கூடிய வீடியோ, இது ஏஐ தான் அப்படின்னு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபேக்ட் செக் வீடியோ பார்க்கும்பொழுது இவன் கள்ள பையன், இவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு 2 பேருக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கு. அப்போ எங்க 2மே போகுதுன்னா பிஆர் டீமோட வேலை எப்படி நடக்குதுங்கிறத இவங்க 2 பேரை வச்சாலே நமக்கு உதாரணம் புரியும். ஸோ பெரிய அளவுல இது வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எதிராகவும் களமாடுங்கன்றதையும் ஜென்ஜி திமுக வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் கண்டிப்பா தொடர்ந்து நல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு டைம் கொடுத்து நீங்க நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஃபியூச்சர் பிளான்ஸ் டிஎம்கே, ஜென்சி டிஎம்கேயோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? இது ஆரம்பிச்சதோ இல்லாட்டி இன்னைக்கு கத்தார்ல வந்து பங்கேற்று இருக்கிறோம் அப்படிங்கிறதோ ஒரு திட்டமிடுதல் கிடையாது. 2 வருஷத்துல கட்சி தொடங்கிட்டா நம்ம ஜெயிச்சிருவோம்னு அவரு நினைச்சு ஆரம்பிக்கல. அதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு கூட வேணா நினைச்சிருக்கலாம். அதே போலதான் ஜென்சி திமுக ஆரம்பிக்கும் பொழுது இது இப்படியெல்லாம் போகும், இவ்வளவு பெருசா வளரும், நம்மள கத்தாருக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, அங்க இருக்கிற இளைஞர்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் அவங்களாம் இந்த இயக்கத்து மேல இவ்வளவு பாசமா இருப்பாங்க, அவங்க இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நம்மள அழைப்பாங்க அப்படிங்கிற எந்த சிந்தனையும் கிடையாது. அன்னைக்கு போலீஸ் அலோவ் பண்ணிருந்தா, நாங்க போட்ட போஸ்ட் வைரல் ஆகாம இருந்திருந்தா, சென்னையில 20-30 பேரை வச்சு நிகழ்ச்சி நடத்திட்டு ஒரு போட்டோ போட்டுட்டு மொத்தமா அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கும். எல்லாமே இயற்கை பண்ணதுதான், பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க ஜென்சி டிஎம்கே நடந்துகிட்டு இருக்கு. என்னடா அங்கெல்லாம் போய் என்னடா பண்றீங்கன்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா, இது எதுவுமே ஒரு முயற்சி எடுத்து இப்படிதான் போகணும்னு உருவாக்கல. இப்ப சிஜேபி அடுத்து என்ன பண்ண போறாங்கன்ற கேள்விக்கு சிஜேபியினுடைய ஃபவுண்டருக்கே பதில் தெரியாது. ஏன்னா அடுத்து என்ன பிரச்சனையை இவனுங்க பண்றானுங்கன்றதை பார்த்துட்டு தான் அவர் முடிவே எடுப்பார். அது போலதான் ஜென்சி டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் நாங்க அடுத்து இதெல்லாம் பண்ண போறோம், இல்லாட்டி நாங்க தேர்தலை தனித்து சந்திக்க போறோம், இல்லாட்டி அடுத்து ஒருத்தர் வந்திருக்காரு தனுஷின், அவருக்கு ஆதரவு தர போறோம், இப்படிங்கிற எந்த திட்டமுமே அவருக்கு கொடுக்கறத விட பிரதீப் ரங்கநாதனுக்கு கொடுக்கலாம்னு யோசிக்கலாம். சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற நோக்கம்னால எங்களுக்கு என்னன்னா, எங்களை வளர்த்து எடுத்த இயக்கம் திமுக, திமுகவினுடைய தலைவர்கள். நான் இன்னைக்கு அட்வொகேட்டா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் திமுக தான். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இவ்வளவு பெருசா சமூகத்துல வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக. இன்னைக்கு நான் மக்கள் மத்தியில அறியப்படுறேன், அது விமர்சிக்கப்படுறனோ பாராட்டப்படுறனோ அதுக்கு காரணம் திமுக. அப்போ என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே திமுக தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த இயக்கம் வளரணும். எங்களை படிக்க வச்ச இந்த மாணவர்களுக்காகவே தன்னுடைய யோசிச்சு பாருங்களேன், விஜய் 2 வருஷம் அரசியல் நின்று இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டு கோட்டு சொட்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. 5 ஆண்டு காலம் மட்டுமே முதலமைச்சரா இருந்தவர். திருப்பி திமுக வந்துராதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர். 5 ஆண்டு காலத்துல தன்னால முடிஞ்ச எல்லா திட்டங்களையும் செஞ்சு முடிச்சவர். அவரோட திட்டங்களை அடுக்க சொன்னா கூட அடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு இருக்கும், யாருக்கும் நினைவுலயே இருக்காது. இது ஒரு திட்டமா அப்படின்னு நீங்க கேட்கற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த திட்டம் அந்த மக்களுக்கு பயனடைஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது, பயனடைந்தவங்களுக்கு தான் தெரியும். அது போல எத்தனையோ எண்ணிலடங்கா திட்டங்களை கொடுத்தவர். எங்கெல்லாம் மக்கள் சிரமப்படுறாங்களோ அங்கெல்லாம் ஓடி போய் மக்கள் மத்தியில களத்துல நின்றவர். மழை பெஞ்சாலும் வந்து நிப்பாரு, புயல் அடிச்சாலும் வந்து நிப்பாரு. அப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தார் எங்களுக்கு. இப்படி ஒரு முதலமைச்சரை தூக்கி போட்டுட்டு ஒரு நடிகரை நீங்க தூக்கி வைப்பீங்கன்னா
உங்களையும் மாத்தணும், இந்த முதலமைச்சரையும் மாத்தணும். அதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ, சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியுமோ, ஜனநாயக வழியில என்ன பண்ண முடியுமோ, கொள்கை சார்ந்து என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம். எங்களுடைய இலக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக திருப்பி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை உட்கார வைக்கணும். அது மட்டும் தான் இலக்கு. அதனுடைய ப்ரொசீஜர் என்ன, ப்ராசஸ் என்ன, அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த பதிலுமே தெரியாது. ஓகே, எதுவா இருந்தாலும் மக்கள் நலனுக்காக களத்துல இறங்கி போராடுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு. முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காக இது கட்சி எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றி பெறணும்னு சொல்லி மனதால வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கத்தார் வந்ததுக்கும் இங்க வந்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காகவும் தேங்க்யூ.